உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக உரிமை மீட்க தலைமுறை காக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் உழவர்களே கடவுள் என்று சொல்லுகிற ஒப்பற்ற தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே பொது இடங்களிலே புகைப்பிடிக்க தடை சட்டம் கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ ஊத்தங்கரை மண்ணிலே மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். மக்கள் மீது உண்மையான அன்பும் மாறா பற்றும் பெற்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடலை வேறறுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், அறவை பெரியோர்களே, பெருமிக்க தாய்மார்களே, ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும். மக்களை ஏமாற்றி 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொண்டிருக்கிற திராவிட மாடலுக்கு இடை கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் இதோ மக்கள் வெள்ளத்திலே நடைபெற மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அடிப்படை உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக உரிமை மீட்க தலைமுறை காக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் உழவர்களே கடவுள் என்று சொல்லுகிற ஒப்பற்ற தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே பொது இடங்களிலே புகைப்பிடிக்க தடை சட்டம் கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ ஊத்தங்கரை மண்ணிலே மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். மக்கள் மீது உண்மையான அன்பும் மாறா பற்றும் பெற்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடலை வேறறுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், அறவை பெரியோர்களே, பெருமிக்க தாய்மார்களே, ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும். மக்களை ஏமாற்றி 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொண்டிருக்கிற திராவிட மாடலுக்கு இடை கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் இதோ மக்கள் வெள்ளத்திலே நடைபெற மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.